தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். ஞானியை தேடாதே ஞானத்தை தேடு. நாட்டில் நிறைய பேர் சர்க்கரை நோயால் அவதிப்படுகிறீர்கள். அதற்குண்டான உணவை தருகிறேன். இதை மட்டும் தவறாமல் செய்தால் சர்க்கரை நோய் ஓடிவிடும். முதலில் நாம் உண்ணும் உணவை 2 வகையாக பிரிக்க வேண்டும். சில உணவுகளை செரிக்க வைக்க இன்சுலின் தேவை, சில உணவுகளை செரிக்க வைக்க இன்சுலின் தேவையில்லை. நாம் இன்சுலின் தேவையான உணவை மட்டும் எடுத்து விட்டுவிட்டு இன்சுலின் அதிகம் தேவையில்லாத உணவை எடுத்துக்கொண்டால் சர்க்கரை நோய் பற்றி பயம் தேவையில்லை. காலை உணவு எழுந்தவுடன் 4 டம்ளர் தண்ணீர் அருந்தவும். வெள்ளை பூசணி, வெள்ளை முள்ளங்கி, பீன்ஸ், கொத்தவரங்காய், முட்டைக்கோஸ், மல்லி இலை, சுரக்காய், பீக்கங்காய், சிவப்பு முள்ளங்கி, பீட்ரூட், கேரட், வாழைத்தண்டு, கருவேப்பிலை, எலுமிச்சை, துளசி, சின்ன வெங்காயம், மோர் சேர்த்து இவைகளை தினமும் காலை 150 கிராம் எடுத்து மிக்சியில் 1.5 டம்ளர் தண்ணீர் சுடுதண்ணீர் சேர்த்து அரைத்து உப்பு சர்க்கரை சேர்க்காமல் குடித்து வர வேண்டும். முக்கீரட்டை இலைச்சாறு பழைய கஞ்சி சேர்த்து காலை உணவாக உண்ணவும். மதியம் ரவை கிச்சடி, உளுந்து வடை, எண்ணெய் பிழிந்து உண்ணவும். கோதுமை தோசை, ரவை தோசை, ராகி தோசை, சப்பாத்தி, பூரி, ரவை இட்லி, ரவா புட்டு, ராகி புட்டு ஆவியில் வேக வைத்து மாப்பிளை சம்பா, சிகப்பரிசி, முட்டை, வெள்ளைக்கரு, நிலக்கடலை, சோளம், சிகப்பு அரிசியில் அரைத்த இட்லி மாவு, தோசை மாவு, இஞ்சி சேர்க்கவும். 5 வெண்டைக்காய் கடித்து மென்று வரவும். மாலை பச்சைப்பயிறு சுண்டல் கையளவு சாப்பிடவும். 6 மணிக்கு மேல் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இரவு 10 பல் பூண்டு இரவு 3 நாளைக்கு ஒரு முறை உண்ணவும். பல் பூண்டு எடுத்து தண்ணியில் வேக வச்சு அதை சாப்பிடணும். இரவில் கருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன் சுடுதண்ணீரில் அப்படியே வைத்து வாயில் வைத்து முழுங்கி தண்ணீர் குடித்திடணும். முருங்கை இலை ரசம் வைத்து குடிக்கவும். 3 வேளை கொத்தமல்லி டீ குடிக்கவும். தினமும் உடற்பயிற்சி தேவை. பழங்கள் மாதுளை, கமலா ஆரஞ்சு, கொய்யா, பப்பாளி, சப்போட்டா உண்ணலாம். நட்ஸு வகைகள் மாலை 10 பருப்பு எடுத்து கொள்ளலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை, வால்நட் போன்றவைகள். சாப்பிடக்கூடாதவை பிரிட்ஜில் வைத்த இட்லி, தோசை மாவு, பேக்கரி ஐட்டங்கள், புரோட்டா, பன், பிரெட்டு, பிஸ்கட்டு, பால், தயிர், வாழைப்பழம், பஜ்ஜி, போண்டா, டீ, காபி, அசைவ உணவுகளை தவிர்க்கவும். சாம்பார் சட்னிக்கு வேண்டுமானால் சிறிது கல்லுப்பு சேர்த்து கொள்ளலாம். மிளகாய்க்கு பதில் மிளகு சேர்க்கவும். நிலக்கடலை சட்னி, புதினா சட்னி, கருவேப்பிலை சட்னி, மல்லி இலை சட்னி, கத்திரிக்காய் சட்னி என்று சாப்பிடவும். மலம் நன்றாக கழிய வேண்டும். கழியவில்லை என்றால் இரவில் திரிப்பலா பொடி அல்லது கடுக்காய் பொடி 1 ஸ்பூன் இரவில் படுக்க போகும் முன் சுடுதண்ணீரில் அருந்தவும். போதை வசு கூடாது. பீடி சிகரெட் கூடாது. கடலில் அடிக்கடி நீராடவும். டென்ஷன் கூடாது. நன்றாக தூங்க வேண்டும். செல்போன், டிவி அதிகம் பார்க்காதீர்கள். முக்கியமாக இரவில் பார்க்கக்கூடாது. குளிக்கும்போது நாக்கை நன்றாக வலிக்க வேண்டும். உடல் உழைப்பு அவசியம். ஏசியில் இருக்கக்கூடாது. சர்க்கரையும் உடலுக்கு தேவை. அதை இந்த உணவிலே எடுத்துக்கொள்ளும். திருச்சியில் உள்ள ரங்கன் ஜம்புலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு அடிக்கடி செல்லவும். வீட்டில் முன் கடையின் முன் வழிபோக்கருக்கு தண்ணீர் பானை வைக்கவும். இரவில் சந்திரனை வணங்கி வரவும். பகலில் சூரியனை 2 கைகளை விரித்து வைத்து கொண்டு 5 நிமிடம் வணங்க வேண்டும். துளசி தீர்த்தம் அருந்தவும். சுத்தமான காற்றை சுவாசம் செய்யவும். தினம் தியானம் செய்யவும். ஒழுக்கத்தை கடைபிடிக்கவும். இவையெல்லாம் நீங்கள் கடைபிடித்தால் இதற்கு மேலும் எந்த நோயும் உங்களை நிச்சயமாக அண்டாது. இதை நீங்கள் பல பேர் கடைபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். கோழி குஞ்சை எப்படி தூக்கலாம் என்று பருந்து வட்டமிடுவது போல், எந்த வழியில் பெண்ணை ஆணை அடையலாம் என்று ஆண்கள் பெண்கள் கணக்கிடுவது போல், ஆண் பறவைகள் பெண் பறவைகள் அடைய தன் இறக்கைகளை பல நிலைகளில் அசைத்து பெண் பறவைகளை கவருவது போல், ஆண் மிருகங்கள் பெண் மிருகங்களை கவருவதற்கு அதனை உரசி காமத்தை உண்டாக்குவது போல், ஒரு பெண் நாயை பல ஆண் நாய்கள் துரத்துவது போல், ஒரு கன்னி பெண்ணை பல பேர் காமத்தோடு பார்ப்பது போல், 2 பைத்தியங்கள் இணைந்து தான் பெற்ற குழந்தையை பைத்தியமாக வளர்ப்பது போல், உங்களில் பல பேர் பல வித்தைகளை கூறி உங்களுக்கு மோட்ச நிலை தருகிறேன் என்று சினிமா படத்தில் நம்மை கவரும் வசனங்களைப் போல கூறி உங்கள் மனதை எது உண்மை என்ற நிலை தெரியவிடாமல் அவர்கள் பல பொய் விஷயங்களை கூறி ஞானம் என்ற ஒன்றை அவர்களும் அடையாமல் உங்களையும் அடைய விடாமல் தாங்கள் புகழ், பணம், செல்வாக்கோடு வாழ உங்களை பயன்படுத்துகிறார்கள். சமையல் பாத்திரம் போல பாத்திரமாக உங்களை பயன்படுத்தி சமைத்து கொண்டு அவர்கள் உண்டுவிட்டு சென்று விடுவார்கள். பாத்திரத்தை வீசிவிட்டு கல்யாணத்திற்கு தாங்கள் தகுதியை காட்ட கூட்டம் சேர்ப்பது போல்
கட்சி கூட்டம் சேர்க்க பிரியாணி பாட்டில் பணம் கொடுப்பது போல் உங்களுக்கு மோட்ச வழியை காட்டுகிறேன் என்று உங்களை ஏமாற்றுகிறார்கள். நீங்கள் அவர்களிடம் ஏமாறுகிறீர்கள். இதை தவிர்க்கவே நீங்கள் யாரிடமும் ஏமாறக்கூடாது, உங்களையும் யாரும் ஏமாற்றக்கூடாது என்று வந்த புத்தகம்தான் வாசியோகத்தின் ஞானாமிர்தம். யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் இதை கூறவில்லை. உண்மையை மறைக்க எம்மால் முடியவில்லை. நீங்கள் எல்லோரும் தவறான பாதையில் செல்வதை கண்டு மனம் பொறுக்கவில்லை. திருவள்ளுவர் கூறியும் நீங்கள் கேட்கவில்லை. அவ்வை பாட்டி கூறியதையும் நீங்கள் கேட்கவில்லை. யார் சொல்லிதான் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள்? பணத்தின் ஆசையால் பணத்தின் பின்னால் போகாதீர்கள். எது நிலையானது வஸ்து என்று கண்டு நல்வழி செல்லுங்கள். பிறரிடம் நாம் சென்று யாசிக்காமல் இருக்கும் தகுதியை நீ எனக்கு தந்து அருள் புரிய வேண்டும் என்று வள்ளலார் கூறுகிறார். வள்ளலார் பிறரிடம் யாசிக்க சங்கோஜப்படுகிறார். ஏன் தெரியுமா? பிரம்மத்தில் இருந்து கொண்டு பிரம்மமே யாசகம் கேட்டால் யாருக்கு அவமானம்? அந்த பிரம்மத்திற்கு தானே. அதனால தான் யாசகம் பெற நேர்ந்தால் தான் அவமானப்படுவதாக நினைக்காமல் பிரம்மத்திற்கு தலைகுனிவு உண்டாகுமே என்று பிரம்மத்திடம் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். திருவிளையாடல் படத்தில் ஒரு பாட்டில் வரிகள் வரும். தாய்க்கு ஒரு பழி நேர்ந்தால் மகனுக்கு இல்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கு இல்லையோ என்று ஈசனை நோக்கி பாடுவதாக இதை நினைவு கூறுகிறேன். அதுபோல யாசகம் எடுக்க நேர்ந்தால் நான் எடுப்பதாக தோன்றாமல் பிரம்மம் எடுப்பதாக தோன்றவே. பிரம்மம் அவமானப்பட அவர் மனம் விரும்பவில்லை. ஆசிரியர் நிலையும் அதுவே. இதுகாலம் வரை யாரிடம் யாசகம் பெறவில்லை. இனியும் அவ்வாறு அருள் செய்ய வேண்டும் என்று வள்ளலார் போல அடியேனும் வேண்டுகிறேன். வணக்கம்.